நான் ஆரம்ப காலத்திலேருந்து ஒரு பழக்கம், வாரத்தில் ஒரு நாள் எனக்காக உபவாசிப்பார். இன்றைக்கு வரைக்கும் செய்கிறேன். வாரத்தில் ஒரு நாள் எனக்காக உபவாசம் பண்ணி, அந்த நாளில் எனக்காக, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, என்னுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்காக, என்னுடைய பரிசுத்தத்துக்காக, என்னுடைய குடும்பம், என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளை, என்னுடைய பேரன் அப்படின்னு என் குடும்பத்துக்காக, என் ஊழியத்துக்காக, ஊழிய குடும்பம், ஊழியத்தில் இருக்கிறவங்களுக்காக, லீடர்ஸுக்காக, ட்ரஸ்டீஸுக்காக, எனக்காக ஜெபிக்க ஒரு நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் செய்வேன். ஒரு நாள் உபவாசம் தேசத்துக்காக, என் தேசம், என்னுடைய மக்கள் ரட்சிக்கப்பட, என் தேசம் எழுப்புதலடைய ஒரு நாள், வாரத்தில் ஒரு நாள் நமக்காக ஜெபிக்கணும். நீங்கள் முக்கியம், உங்கள் குடும்பம் முக்கியம். உங்கள் குடும்பம் ரட்சிக்கப்பட, குடும்பத்தில் எழுப்புதல் உண்டாக, ஃபேமிலிக்குள்ள ஆவிக்குரிய மாற்றம் உண்டாக, குடும்பத்துக்கு விரோதமாக எழும்புகிற ஆவிகள் அழிக்கப்பட, உங்களுடைய குடும்பம் பாதுகாக்கப்பட, வாரத்தில் ஒரு நாள் உபவாசம் பண்ணி உங்களுடைய குடும்பத்தின் ஒவ்வொரு காரியத்துக்காக ஜெபிங்க. வாரத்தில் ஒரு நாள் தேசத்துக்காக, உங்களுடைய கிராமம், உங்களுடைய பட்டணம், உங்களுடைய மாவட்டம், உங்களுடைய சபை, உங்களுடைய பாஸ்டர், அப்புறம் நடக்கிற இந்தியாவில் நடக்கிற ஊழியங்கள் ஜெபம், அது தேவனுக்கு ரொம்ப பிரியம். நீங்கள் இதை செய்து பாருங்க, ஆரோக்கியமாக இருப்பீங்க. வியாதியெல்லாம் தன்னால் போயிடும். நீங்கள் சரியாக உபவாசம் பண்ணி சரியாக ஜெபிச்சிங்கன்னா நல்ல ஆரோக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். தானியேல் தன்னுடைய 87வது வயசுல, கிட்டத்தட்ட 90 வயது வயதான காலத்தில் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுகிறார். உபவாசிக்கணும். ஒரு தீர்மானம் எடுங்க, ஆண்டவரே நான் இன்னைக்கு கிரமமாக ஒழுங்காக கரெக்டாக உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுவேன் என்று. அந்த மாதிரி நம்ம அர்ப்பணித்துக் கொள்ளணும். உபவாசித்து தானியேல் ஜெபித்தார். அதனால தான் அந்த ஜெபத்திற்கு தேவன் அவ்வளோ மரியாதை கொடுக்கிறார். அந்த ஜெபத்தை வைத்து தேசத்தை மறுரூபப்படுத்துகிறார்.